நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் தீயல் செஞ்சேன். வெண்டைக்காய் தீயலும் சுட சுட சோறும் 2 அப்பளமும் வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் நம்ம வறுக்கிறதுக்கு, வெண்டைக்காவும் நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து அதை எடுக்கணும். இது கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, இது தாளிக்கிறதுக்கு, இதுவும் தக்காளி தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வறுக்கிறதுக்கு வச்சுருக்குறோம்ல அது எல்லாமே தட்டி சிம்மிலே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மிக்சடு மிளகாத்தூள், இது கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு சிம்மிலே வறுத்துக்கலாம், கரிஞ்சிடாமல். இப்போ அதை வறுத்தாச்சு. அதை ஆறுறதுக்கு வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வெறும் சட்டி, எண்ணெய் ஊற்றாமையே இன்னொரு சட்டியில் நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கிருச்சு அந்த வளவளப்பு போகிறதுக்கு. அப்புறம் இன்னொரு சட்டி வச்சு நான் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காவே கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் புளி தண்ணி போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சிம்மிலே வச்சு, இதை கொஞ்சம் சிம்மில் இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கறி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.